அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கின்ற ஆளுமை பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முறைய ரவீந்திரன் துரைசாமி, அரசியல் திறனாய்வர் அவர்களை. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் அர்ஜுன். ஐயா, இப்ப அண்ணன் கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கப்பட்டுச்சு, சீமான் அண்ணன் கிட்ட. அதுக்கு அண்ணன் நீங்க சொல்றதுதான், இது ஒரு பொருந்தா கூட்டணி அதிமுக பாஜக ஒரு சுமை ஐயா இபிஎஸ் அவர்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்க ஐயா? நாம் தமிழர் சீமான் இந்த ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதுல பார்லிமெண்ட்னா மோடிக்கு இங்க ஒரு ஆதரவு வளையம் இருக்குன்னு சகோதரர் சீமான் அவர்கள் சொன்னதுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதனால அவர் கருத்தியல்ல எனக்கும் அவருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் யதார்த்தத்துல மோடிக்குன்னு ஒரு 18% வாக்கு வந்தது, மோடிக்குன்னு உள்ள ஓட்டுங்கிறதும் அண்ணாமலையை அடையாளம் தான் பாஜகங்கிறதையும் ரெண்டு கருத்தையும் அவர் சொல்லிட்டார். ஏற்கனவே மற்ற பாஜக தலைவர்கள் எல்லாம் ஒரு பிரசிடென்ட் தான், அண்ணாமலை தான் பாஜகவுக்கு அடையாளத்தை கொடுத்ததுங்கிறத சீமான் பதிவு பண்ணியிருந்தாரு. இப்போ பாராளுமன்றம் மோடிக்கு வரக்கூடிய ஓட்டு சட்டமன்றத்துல பாஜக சுமைதான் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாரு. சீமான் என்ன கருதுறாருன்னா, அந்த 18% வாக்குகள்ங்கிறது மோடி பிரதமருக்குங்கிறதுக்காக விழுந்த வாக்குகள். அந்த வாக்கு இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி முதல்வருங்கிறதுக்காக விழாது. ஏன்னா அது ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் எதிராக விழுந்ததுதான். இன்னும் சொல்ல போனா குறிப்பா அண்ணாமலை ஜெயலலிதாவே ஊழல்னு சொல்லி எடுத்த ஓட்டு தான், அதிமுகவின் ஊழலை சொல்லி எடுத்த ஓட்டு தான். அது வரலாறு. நான் இதை நடக்க போற விஷயத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ப்ரிடிக்ட் பண்ணலாம், அது அவங்கவுங்க உரிமை. ஆனா நடந்த விஷயத்துல அறிவு நாணயம் உள்ளவங்க யாரும் மறுத்துட முடியாது. பசுமன் முத்துராமலிங்கத்தேவரை கண்டு பேரஞ்சர் அண்ணா பெருந்தகையை ஓடிட்டாருன்னு சொல்லி எடுத்த ஓட்டு தான். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை சொல்லி எடுத்த ஓட்டு தான். அதிமுகவும் ஊழல் தான் சொல்லி எடுத்த ஓட்டு தான். அதிமுகவும் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, சீமானா மட்டும்தான் ஓட்டுக்கு காசு கொடுக்கலன்னு சொன்ன அண்ணாமலை முன்னின்று எடுத்த ஓட்டு தான். சோ இந்த வாக்காளர்கள் 18% பேரும் இன்னும் சொல்ல போனா 2024 மேல அதிமுக எடப்பாடி கையை விட்டு பன்னீர் தினகரன் கைக்கு வந்துடும் சொல்லி எடுத்த ஓட்டு தான். சோ இந்த வாக்காளரின் தன்மைகளை சீமான் தெளிவா உணர்றாரு. அந்த தன்மைக்கேற்ப அவங்க பெரும்பகுதி நாம் தமிழர் சீமான் பக்கம் வரும்னு அவர் உறுதியா நம்புறாரு. குறிப்பா ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த வார்த்தையை முன்னிறுத்தி தான் ஒரு ஸ்தாபன காங்கிரஸ்ல காமராஜ் தொண்டர் ஒரு தேசிய குடும்பத்துல சேர்ந்தவர் தான் அண்ணாமலை. அந்த தன்மைக்கேற்க இறக்கும் போது 35% மக்கள் ஆதரவை பெற்றிருந்த பெருந்தலைவர் காமராஜ் அவருடைய ஃபாலோவர்ஸோட வாரிசுகள், பேரனா இருக்கலாம், பேத்தியா இருக்கலாம், அந்த குடும்ப இன்ஃபுளுன்ஸ் அது மாறிட்டு இருக்குது. ஒவ்வொரு அரசியலும் மாறிட்டு இருக்கு. என்றாலும் அடிப்படை இன்ஃபுளுன்ஸ் ஒரு ஃபேமிலி இன்ஃபுளுன்ஸ்ங்கிற ஓட்டர்ஸ் மத்தியில இருக்கும். அவங்கள மையமா வச்சுதான் அண்ணாமலை அத 18% கட்டமைச்சாருன்னு சொல்லும் போது, இன்னைக்கு அவங்க எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்கிட்ட போது பாஜக வலுவிழந்துட்டு, பாஜக உருவம் இழந்துட்டு, ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிற சொன்ன இடத்துல ஒரு மட்டை கிட்ட போய் பாஜக விழுந்துட்டுங்கிறது சீமானுக்கு தெரியுது. மீண்டும் குட்டையில் ஊறிய மட்டைகளை நார் நாரா குறிப்போன்னு சீமான் தெளிவா அண்ணாமலைக்கின் வார்த்தைகளை சொன்னாரு. அது மட்டும் இல்ல, ரொம்ப தெளிவா நான் தான் இதை முதல்ல சொன்னேன். இண்டோ பாக் வார்ல சீமான் அந்த சிவிலியன்ஸை கொண்ட தீவிரவாதிகளை ஏன் பிடிக்கல, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், இந்திய அரசாங்கத்தின் தோல்வின்னு ஆணித்தனமா சொன்னாரு. இந்தியாவிலே இதை பேசினது தேஜஸ்வி ஓரளவு பேசினாரு, அகிலேஷ் பேசினாரு, சீமான் தான் 2 விடவும் ஸ்ட்ராங்கா பேசினாப்புல, 3 தான் எதிராக பேசினாங்க. அதுல தேசபக்தி தேச துரோகம்னு சொல்லும் போது அகிலேஷும் தேஜஸ்வியும் கொஞ்சம் அதுல டைலூட் பண்ணிக்கிட்டாங்க. இது பிஜேபி எதிர்க்கிறதுக்காக நீங்க இந்தியாவே எதிர்க்கிறீங்களான்னு சொல்லும் போது டைலூட் பண்ணிட்டாங்க. சீமான் இன்று வரை நதி நீரை தடுத்தது தப்பு, பாகிஸ்தான் முஸ்லிம் விவசாயிகளுக்கு அநீதி இழைப்பது தப்பு, முஸ்லிம் விவசாயிகள் தீவிரவாதிகள் ஒரு கருத்தை சொன்னதுல உறுதியா இருக்கிறார். சோ இது நாலந்து மாநில இடைத்தேர்தல்களிலும் இந்த இஷ்யூ ஒண்ணு பெரிதா பிரதிபலிக்கல. சீமான் அதை சொல்லும் போதே மோடி இன்டிஃபேக்டிபிள் ஒர்க்கர், ஃபுல் டைம் ஒர்க்கர், ராகுல் ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன், என் இனத்துல பிரபாரம் குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னது ராகுல்ங்கிறதையும் சீமான் பதிவு பண்றாரு. சோ இன்னைக்கு மோடி பிரதமருங்கிறதும் இல்ல, அண்ணாமலை மாநில தலைவராட்டும் இல்ல. சோ இந்த 18% வாக்குல பெரும்பகுதி மோடி பிரதமர்னும் அண்ணாமலை ஒரு மாற்றுன்னு வந்த ஒரு வாக்குகள் தான். எனக்கு குறிப்பா சீமான் அவர்கள்ட்ட நான் பேசும்போதே, தம்பிகிட்ட பேசும்போதே ஒரு ஏன்ட்டு சொன்ன ஒரு வார்த்தை, ஆனா அண்ணாமலை களத்துக்குள்ள பாஜக தலைவரா இல்லாம பொன்னாரோ தமிழிசையோ மற்ற யாரோ
இருந்திருப்பாங்கன்னா, சிபிஆர் இருந்திருப்பாங்கன்னா எனக்கு வந்து 8% இல்ல 13% போயிருக்கும்னு சொன்னார். சோ தனக்கு வர வேண்டிய மாற்றுன்னு தனக்கு வர வேண்டிய ஒரு 4-5% வாக்குகளை வந்து அண்ணாமலை வந்து என்டிஏக்கு கொண்டு போயிட்டாருங்கிற ஒரு கருத்தை சீமான் சொன்னார். இன்னைக்கு மோடி பிரதமருங்கிற எலெக்ஷனும் இல்லை, தென் அண்ணாமலையும் இல்லைன்னு சொல்லும் போது என்டிஏ குழுந்த 18% வாக்குல அது பொருந்தா கூட்டணியா இருக்கு. பெரும்பகுதி அந்த வாக்குகள் தனக்கு வரும்னு சீமான் உறுதியா நம்புறாரு. இன்னும் சொல்ல போனா தென் மாவட்டத்துல பல இஷ்யூ சீமான் எடுக்கிறது வந்து இன்டைரக்டா இப்ப நீங்க கல் எடுத்துட்டீங்கன்னா கல்லுக்கு ஆதரவா அண்ணாமலை நின்னாரு. அண்ணாமலை பிராண்டிங் ஸ்கீக்கு எதிராக கல்லு நல்லுச்சாமியோட ஒரு கூட்டத்தில் கலந்துகிட்டார். அந்த கூட்டத்துல சீமான் சில சூழ்நிலையால வர முடியாத காரணத்துல கூட அண்ணாமலை சொன்னாரு சீமான் கல்லுக்கு ஆதரவா இருக்காருங்கிறத ஸ்பெசிபிக்கா பதிவு பண்ணார். அப்ப இன்னைக்கு அந்த கருத்தை நயனார் நாகேந்திரன் பதிவு பண்ண மாட்டார். காரணம், ஒரு பிராண்டிங் ஸ்கீக்கு ஆதரவான அதிமுக கூட்டணி போயிட்டாரு. ஒரே குட்டையில் உரிய மட்டையில ஒரு மட்டை கூட நயனார் நாகேந்திரன் போயிட்டாரு. சோ அந்த மட்டைக்கு ஆதரவாதான் பேசி ஆகணும் நயனார் நாகேந்திரனுக்கு. சோ காமராஜர் சொன்ன அந்த ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற பேசுறத அண்ணாமலை பேசுனத சீமான் தான் பேசுறாரு. சோ இந்த வாக்காளர்கள் காமராஜ் இன்ஃபுளுன்ஸ் தேசிய எண்ணம் கொண்ட வாக்காளர்கள். அவங்க திமுக அதிமுகவுக்கு எதிர்ன்னு சொல்லும் போது, ஜெயலலிதா ஊழல்ங்கிறத ஏற்றுக்கொண்டவர்கள் போதும், கொடநாடு கொலையை பற்றி ஏன் இப்ப விஜய் சொல்லும் போது சொல்லுவாரு, கொடநாடு கொலை பற்றியும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பற்றியும் அதிமுக ஊழல் அமைச்சர்கள் கைது இல்லைங்கிறது பற்றியும் இலவசங்கள் எதிர்ப்புங்கிற பற்றியும் அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல், அங்கேயும் டாஸ்மாக் இங்கேயும் டாஸ்மாக், அங்கேயும் பிராண்டி விஸ்கி இங்கேயும் பிராண்டி விஸ்கின்னு ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றலன்னு சொல்லும் போது இந்த 18% வாக்குகளும் எடப்பாடி ஏத்துக்கிடாத வாக்குகள், எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிடாத வாக்குகள் தன் பக்கம் வருவாங்கிறத உறுதியா சொல்லிதான் அந்த 18க்கு உருவம் இல்ல சட்டமன்ற தேர்தல்ல பெரும்பகுதி தன் தலைமைக்கு வந்துருவாங்கிறதான் சீமான் தெள்ள தெளிவா வந்து பாஜக சட்டமன்ற தேர்தலில் சுமைன்னு சொன்னாரு. சொல்லதுக்கு முன்னாடி மோடி வந்து மக்களவை தேர்தலில் ஒரு அசெட்ங்கிறதும் இன்டைரக்டா அவர் அக்செப்ட் பண்றாரு. இதை சொல்லிதான் தம்பி வன்னியரசு சீமான் பாஜக ஆளு, RSS ஆளு, ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, பனையேற சொல்றாருன்னு ரொம்ப பேசிட்டு இருந்தாரு. நான் தம்பிகிட்ட ஒரே கேள்விதான் கேட்டேன். 5% பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் தவிர யார் சொல்றான்னு ஒரு கேள்வியை கேட்டேன். தம்பி பதில் இல்லை. நான் அதுல கூட தம்பிக்கு ஒரு டேட்டாவும் தம்பி அவரு ஓகே அவரு அதை ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாரு. நான் என்ன சொன்னேன்னா, காமராஜ் சீஃப் மினிஸ்டர் ஆனதும் அதுவரை ப்ரொபோர்ஷனேட்டா SC/STக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல. அவங்க இடஒதுக்கீடு தக்கன இடஒதுக்கீட்டை உயர்த்தினது காமராஜ். அதாவது எண்ணிக்கை தக்கன SC/ST பாப்புலேஷன் இருக்குது, உடனே சீஃப் மினிஸ்டர் வந்ததும் உயர்த்தி கொடுத்தாரு. அதற்கு பிறகு கலைஞர் 74ல 2% உயர்த்தி கொடுத்தாரு. அப்புறம் 89ல கலைஞர் 1% உயர்த்தி கொடுத்தாரு. இதுவரை சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் உயர்த்தப்பட்டிருக்கு. மகிழ்ச்சிகரமான விஷயம், சரியான விஷயம். கலைஞர் 3% 2 முறையும், காமராஜ் 1% ஒரு முறை உயர்த்தினாரு. 89க்கு பிறகு அது உயர்த்தி கொடுக்கப்படல. இன்னைக்கு அதை வந்து திருமாவளவும் கேட்கல. ஏன்னா அவர் கூட்டணி அரசியல்ல போறாரு. சீமான் தனிச்சு நிற்கிறதுனால அவர் தொகுதியில இதை கேட்கறதுனால யாரோட ஓட்டும் பாதிப்புன்னு நினைக்காண்டாம். சீமான் இப்ப திருமாவளவன் இதை கேட்கறத நான் குறை சொல்லல. அவர் பலம் பெற்று வெற்றி பெறணும், அதை நான் வரவேற்கிறேன். வன்னியரசு அவங்களும் அவங்களோட அரசியலை நான் வரவேற்கிறேன். அவங்க வந்து இந்த கோரிக்கையை அவங்க கேட்டாங்கன்னா பிற ஜாதிகள் ஓட்டு அவங்களுக்கு வர்றதுக்கு சிக்கலாகும். சோ அவங்கள நான் வற்புறுத்தல, புரியுது, யதார்த்தத்தை புரியுறேன். என் சகோதரர் திருமாவளவன் ஜெயிக்கணும், வன்னியரசு ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா சீமான் தனிச்சு நிற்கிறதுனால தனக்கு எது சரின்னு படுறதோ அதை பேசிடுவாரு. அப்போ பறையர் தேவேந்திர வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லும் போது சீமானை பொறுத்தளவுல அருந்ததியர் பிரஜாதிகள் ஓட்ட அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த இடத்துலதான் விஜய் நான் அடிச்சேன். விஜய் இதுல 2 கட்டானா இருக்கிறாரு. ஜனநாயகத்தை எல்லா படமும் ஜனநாயக படத்தை எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக இதுல முடிவெடுக்காம இருக்கிறாரு. அவரு வளமும் போகல இடம் போகலன்னு விஜய்னு சொன்னேன். இன்னைக்கு வன்னியரசுக்கு இந்த ஒரு கேள்வியை மட்டும் வச்சேன். அவரு புரிதல் இல்லாம அவரு பதில் சொன்னாரு. அப்புறம் திரும்ப நான் விளக்கி சொல்லும் போது அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. இன்னும் வன்னியரசுக்கு நான் கேட்கறது என்னன்னா, ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிற வார்த்தைய தேர்தல் களத்துக்குள்ள திருமாவளால பேசிட முடியுமா? முடியாது இல்லையா? முடியாது, 100% முடியாது. நான் முடியும்னு கம்பல் பண்ணவும் சொல்லல அவரை. அவர் ஜெயிக்கிறதுக்கு எதுவுமோ வெற்றி தான் குறி. அவர் வெற்றி பெறதுக்கு நான் வாழ்த்தக்கூடியவன் தான். அதுல எனக்கு எந்த மன கிளேசமோ எந்த ஒரு மற்றவங்க மாதிரி கிரெட்ஜோ எதுவும் கிடையாது. பட் யதார்த்தத்தை சொல்றேன். அடுத்தால ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதான அடிக்க சொன்னேன், சீமான மாதிரி கேட்ட முடியுமா? அடுத்தால பஞ்சமர நில மீட்பை பற்றி பேசிட முடியுமா? அடுத்தால திரௌபதி அம்மன் கோயிலுக்கு வந்து ஆலய நுழைவு எதிர்க்கக்கூடியவங்க ஓட்டு
பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஆலய நுழைவு நடத்திய தீரணும்னு சீமான மாதிரி சொல்லிட முடியுமா? இதெல்லாம் இன்னைக்கு வந்து வன்னியரசு அதை பேசினால்தான் இது பொதுவெளிக்கு வருது. சோ வன்னியரசுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும். கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம். குறிச்சு வச்சுடுங்க, கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம். சில மணிகண்டம் வந்து பேசும் போதெல்லாம் நியூஸ் 18 டிபேட்ல விஜய் வந்துட்டாரு, லாரியில் அடிப்பட போறாரு சீமான்லாம் சொல்லும் போது விஜயால சீமானுக்கு லாபம்ங்கிறது மணிகண்டனுக்கு தெரியல. அதுதான் இங்க இஷ்யூ. விஜய்க்கு திரௌபதி அம்மன் கோயில் ஆலய நுழைவுல விஜய்க்கு ஸ்டாண்ட் என்ன? பரையர் தேவேந்திரருக்கு 5% உயர்த்தினதுல விஜய்க்கு ஸ்டாண்ட் என்ன? ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிற விஜய்க்கு ஸ்டாண்ட் என்ன? அப்ப தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுங்கிறதுல விஜய்க்கு ஸ்டாண்ட் என்ன? அப்ப சினிமாவை பார்த்துட்டு எல்லாரும் பைத்தியகாரமா ஓட்டு போடுவான்னு நினைச்சு சேலம் மணிகண்டன் நினைக்கிறாரா? அது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்டர்ஸ் தான் அந்த மாதிரி விஜய் கிட்ட போனோம். விஜய்க்கு அந்த த்ரெட்டும் எடப்பாடிக்கு இல்ல. ஏன்னா என்னோட பார்வை விஜய் எலிஜிபிளா 214 கேண்டிடேட் போட்டுக்கிட்டு வர நான் நினைக்கல. சோ எலிஜிபிள் விஜய வச்சு பலரும் பேசுறது சீமானுக்கு ஒரு கெயினா தான் அல்டிமேட்டா வரும். சீமான் இந்தந்த இஷ்யூக்கெல்லாம் நிக்கிறாருங்கிறது ஒரு 1.5 கோடி பேரை அடைஞ்சதுன்னா விஜய்ங்கிற சினிமா நடிகரை வச்சு அதை ஒப்பிட்டு பேசும்போது 3 கோடி பேருக்கு அடைஞ்சிரும். அப்ப இந்த 3 கோடி பேர்லயும் ரியல் இஷ்யூஸ்ல எவன் நிக்கிறான், நமக்காக எவன் நிக்கிறான், நிரந்தரமா எவன் நிக்கிறான், எவனுக்கு அஞ்சாம கருத்தை எவன் சொல்றான், பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதம் இருக்கு என் தமிழில் துணிச்சலா பிராமின் கருத்துருவாக்கிகளை பற்றி எல்லாம் அச்சப்படாம எவன் சொல்றான், இதெல்லாம் மக்களுக்கு ரீச் ஆகும். இது விஜய் கம்பேரிசனும் சீமானுக்கு ஒரு லாபம் தாங்கிறது என்னோட பார்வை. இதுல பாஜகவிற்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் ரோல் இல்லைங்கிறத சீமான் வாராரு. இது இன்னொரு வகையில பிஜேபிக்கு பி டீம்னு சீமானு சொல்லும் போது பிஜேபி அங்க ஒண்ணும் இல்லைன்னு தூக்கி போட்டு அடிச்சுட்டாரு. அப்ப மற்றவங்களுக்கு அவர் ஒன்னும் டைரக்டா பயில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. மீண்டும் அவங்க அதே குற்றச்சாட்டை தான் சொல்றாங்க. ஆனா பிஜேபி இங்க ஒண்ணும் இல்லைங்கிறத, சட்டமன்றத்துல இல்லைங்கிறத சீமான் ஒரு தெளிவா பேசுறாரு. இது பிஜேபிக்கு ஒரு சேலஞ்சு தான். அவங்க எடுத்த ஓட்டுக்கு தக்கன சீட்டு வாங்கி ஆகணும். எடப்பாடிக்கு 2 ரெட்டலைன்னா ஒரு தாமரை வாங்கி ஆகணும். அல்லது பிஜேபி ஒண்ணும் இல்லைன்னு தமிழிசையும் பொன்னாரும் நயினார் நாகேந்திரனும் வானதி சீனிவாசனும் ப்ரொஃபசர் சீனிவாசனும் இன்னும் பல பிஜேபி தலைவர்களும் ஆமா சீமான் சொல்றது உண்மைதான், எங்களுக்கு பார்லிமெண்ட் ஓட்டு அசம்பிளிக்கு வராது, நாங்க அதை ஒத்துக்கிட்டு தான் நாங்க பலத்தோட குறைஞ்ச ஓட்டை வாங்கியிருக்கோம், சீமானுக்கு தான் அந்த ஓட்டு போகும்னு அவங்க ஒத்துக்கிட்டு தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதை முறியடிக்கிறதுக்கு ஈக்குவல் பலத்துக்கு ஏற்ப சீட்டு வாங்க வேண்டிய நிர்பந்தமா அதுக்குள்ள வருது. எனிவே இந்த கருத்தை சீமான் சொல்றதுக்கு காரணம் ஆர்கே நகர்ல அன்னைக்கு வந்து பாஜக தலைவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு கோட்டை விட்டு காலவாரி விட்டு நோட்டாவுக்கு கீழே போனதுனாலதான் எல்லா பாஜக தலைவர்கள் தான் சொல்றேன், நான் ஒருத்தரை மட்டும் அதுல குற்றஞ்சாட்ட விரும்பல. சீமான் வந்து தமிழ் தேசியம் அதுல எமர்ஜ் ஆகி சீமான் 8.2% வந்திருக்கிறாரு. அதே தவிர அண்ணாமலை மேல உள்ள காய்ச்சலிலும் புழுக்கத்திலும் பொறாமையிலும் பாஜக தலைவர்கள் கூட்டணி வேணும்னு நினைக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், கூட்டணி வேணும்னு நினைக்கிற தமிழிசை, கூட்டணி வேணும்னு நினைக்கக்கூடிய ப்ரொஃபசர் சீனிவாசன், கூட்டணி வேணும்னு நினைக்கக்கூடிய வானதி சீனிவாசன் எல்லாரும் அந்த அண்ணாமலையை காலி பண்ணுன்னு ஒரு தப்ப பண்ணி களத்துக்குள்ள இருந்து பின்னங்கால் படியில பிஜேபியை ஓட விட்டு அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினை எதிர்கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் சீமான் தாங்கிற ஒரு இமேஜை சீமானு கொடுத்தாங்க. இது பெரியார் மண்ணுல பெரியாரே மண்ணுன்னு சொல்லி அந்த 18% பிஜேபி ஓட்டுல பெரும் பகுதி சீமான் பக்கம் வரும், நாங்க களத்திலே இல்ல களத்தை விட்டு ஓடிட்டோங்கிறத பாஜக தலைவர்கள் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாங்க. அப்ப இடைத்தேர்தலே களத்துக்குள்ள நிக்க முடியாதவங்க சட்டமன்ற இடத்துல அவங்களுக்கு என்ன ரெலவன்ஸ் இருக்குன்னு கேட்கிறார் சீமான். அவரோட கேள்வி வந்து இந்த ஒரு துணிச்சலற்ற இடைத்தேர்தலில் போட்டியிடறதுக்கு பலமற்ற தமிழிசை, நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், மதுரை சீனிவாசன் போன்ற தலைவர்கள் களத்தை விட்டு ஓடுறது சீமானுக்கு லாபங்கிறது சீமான் உணர்றாரு. இப்படித்தான் தினகரன் அவர்கள் 5.5% ஓட்டு எடுத்தாரு. அவரு ஆர்கே நகர்ல வெற்றி பெறான்னு. ஆனா அவரு நாங்குநேரி இடைத்தேர்தல நிக்கல, நின்னா ஐயா 10% ஓட்டு எடுத்திருப்பாரு. சீமான் நாங்குநேர்ல 2% தான் எடுத்தாரு. அதே மாதிரி விக்கிரவாண்டியில தினகரன் நிக்கல, நின்னா 5% எடுத்திருப்பாரு. சீமான் 1% தான் எடுத்தாரு. வெள்ளூர்ல தினகரன் நிக்கல, நின்னா 5% எடுத்திருப்பாரு. சீமான் 2.6 தான் எடுத்தாரு. மக்கள் தன் பக்கம் எவன் நிக்கிறான், ஐடியாலஜியை விட்டுருங்க, வெற்றியோ தோல்வியோ அவமானமோ அசிங்கமோ நம்மளை நம்பி எவன் நிற்கிறான்னா சீமான் தான் நிற்கிறான். பிஜேபி ஓடிட்டாங்க,
பிஜேபி தலைவர்கள் ஈரோடு கிழக்குல ஓடிட்டாங்க. இது துக்ளக்குள்ள கூட ஆடிட்டர் குருமூர்த்தி எழுதியிருக்கணும். அவருக்கு தெரியும் ஓடினது அசிங்கம் பண்ணும், பிஜேபியை பாதிக்கும் பண்ணும். அப்ப சீமான் இதெல்லாம் மனசுல வச்சுதான் நீங்க விக்கிரவாண்டியில நின்னீங்க. டாக்டர் ஐயாவையும் பாமகவையும் நின்னீங்க. அன்புமணியும் அண்ணாமலையும் விக்கிரவாண்டி வீதிகள்ல மாம்பழத்தை வச்சுட்டு போனாங்க. அப்போ அவங்க 29% வாக்கு விக்கிரவாண்டியில எடுத்து காட்டினாங்க. விக்கிரவாண்டியில களத்துல நின்ன நீங்க ஏன் ஈரோடு களத்துல நிற்க முடியலையே? அப்ப அந்த இடத்துல உங்க 18% வாக்கும் தலைமை இல்லாம காலி ஆகுது. அப்ப சீமான் தான் அந்த இடத்துக்குள்ள பெரியார் மண் இல்ல பெரியாரே மண்ணுன்னு களத்துக்குள்ள வந்து அந்த வாக்குகளை கைப்பற்ற போறாரு. சோ அதை கைப்பற்ற முடியுங்கிற நம்பிக்கையை சீமான் எடுத்திருக்கிறாரு. தென் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் சீமானு மோடியை பிரதமர் ஓட்டு போட்ட வாக்குகள் எல்லாம் சீமானுக்கு வருதுன்னு சொல்றாங்க. இந்த நாடார்கள் மத்தியில தமிழிசை பொன்னாரை விட அண்ணாமலை தான் பெரிய தலைவரா இருக்கிறாங்கன்னு வருது. இன்னைக்கு கூட தேனியில இருந்து கண்ணன் ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்த செபாலஜிஸ்ட் அவங்க வந்து ஒரு நாயுடு சமூக ஒரு திருமண விழாவில் போகும்போது செல்லுல தான் இருக்கு அந்த இது. அங்க உள்ள நாயுடு சமூக பெண்களை பார்க்கும்போது அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர்னு சொன்னாதான் நாங்க ஓட்டு போட வருவோம், அண்ணாமலை தான் எங்களுக்கு தலைவர், எடப்பாடியை நாங்க ஏத்துக்கிட மாட்டோம்னு அவங்க சொன்னதாட்டு உள்ள தகவலை தெளிவா சொல்றாரு. சோ இந்த மக்களவை தேர்தலில் அண்ணாமலை ஒரு தலைவர்னு பாஜகவுக்குள்ள உருவம் பெற்றிருக்கிறாரு. மோடி பிரதமருக்குன்னு வந்த ஓட்டுகள் எடப்பாடி பழனிசாமிக்கு போகாது, சீமானுக்கு பெரும்பகுதி வருங்கிறது தான். சீமான் வந்து பிஜேபி வந்து சட்டமன்ற தேர்தலில் ஒரு சுமை, நீங்க பார்லிமெண்ட் தேர்தலில் போயிருந்தா அது உங்களுக்கு பலம் நினைச்சிருக்குங்கிற கருத்தை சீமான் சொன்னாரு. சோ நீங்க ஒப்பிட்டு பார்த்தா பார்லிமெண்ட் தேர்தல் அந்த அரித்மெட்டிக் வந்து சட்டமன்றத்துக்கு வராது. பிஜேபி வாக்கு வந்து ஒன் டைம் ஓட்டாட்டும், அண்ணாமலைக்கான ஓட்டாட்டும், மோடி பிரதமருக்கான ஓட்டாட்டும் வந்த ஓட்டுகள் பெரும்பகுதி சீமானுக்கு வருங்கிறதா சீமானுக்கு கருத்து. நான் இந்த கருத்துல ஸ்டாலினுக்கும் ஒரு பகுதி போலாங்கிற கருத்தை நான் பதிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் கடந்த காலத்தை வச்சு நான் சொல்லக்கூடியவன். சோ அதுல மேஜர் ஷேர் தனக்கு வரணும்னு சீமான் தன்னுடைய அரசியல் நபர்களை செய்யறாரு. அதை இன்னைக்கு வெளிப்படையா சொன்ன போது சீமான் பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல போவாரு, சபார்டினேட்டா போவாருன்னு சொன்னது பொய்யாயிட்டு. சீமான் பாஜக பிடிஎம் சொன்னது பொய்யாயிட்டு. நான் பாஜகவோட தவறான அரசியல்ல அவங்க தப்பா பலதரப்பட்ட தலைவர்கள் சுயநலமாக தங்கள் எம்எல்ஏ ஆகணுங்கிற ஒரே நோக்கத்தோட பாஜக எப்படி போனாலும் கவலை இல்லைங்கிற நோக்கத்துல அவங்க செயல்படக்கூடிய அடிப்படையில அண்ணாமலைக்கு எதிராக செல்வாக்கு தங்கள் தொகுதியை தாண்டி செல்வாக்கற்ற பாஜக தலைவர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அண்ணாமலையை நீக்கின சூழ்நிலையில இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுகவுக்கு சமதான்னு சொன்னா 18% வாக்கும் பல திசையில டிசிபேட் ஆகும். அதுல பெரும்பகுதி தனக்கு வருங்கிறத சீமான் இன்னைக்கு தெளிவா சொல்லி இருக்கிறாரு. போக போக பாருங்க இந்த 18% வாக்கையும் தன் பக்கம் சீமான் எப்படி தட்டி தூக்குவாருங்கிறத பாருங்க. அத பொன்னாரையோ தமிழிசையாலோ, பொன்னாரையிலும் தமிழிசையாலும் சுத்தமா தடுக்க முடியாது, பொன்னாராலையும் தமிழிசையாலும் சுத்தமா தடுக்க முடியாது. இது தெரியும் போது அவங்களுக்கும் தெரியும், ஐபிக்கும் தெரியும், டெல்லி பாஜக தலைமைக்கும் தெரியும். இதெல்லாம் ரொம்ப கான்பிடண்டா தான் சீமான் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி சுமங்கிறத சொல்லியிருக்காரு. இதுதான் கள யதார்த்தம். இது இன்னும் நாள் ஆக ஆக இதுல தேவேந்திர குல வேளாளர்கள் மோடி பிரதமர்னு வாக்களிச்ச சமூக மக்கள் இன்னைக்கு பட்டியல் வெளியேற்றத்தை நாம் தமிழரே தங்களோட ஒரு இஷ்யூவாட்டு எடுத்து களமாடுறாங்க. சோ பட்டியல் வெளியேற்றம்ங்கிறதும் தேவேந்திர குல வேளாளர் மக்களை பொது தொகுதியில் நிறுத்துறதும், தேவேந்திர குல வேளாளர்கள்னா அங்க எவன் வேளாளர் என்று கேட்கிறதும் சீமானுக்கு வந்து மக்களவையில மோடிக்கு ஐஎம் நரேந்திரன் யுவார் தேவேந்திரர்னு சொன்ன மோடிக்கு, இமானுவேல் சேரன் தியாகத்தை பாராட்டின மோடிக்கு, பசுவ தேவமா வணங்கக்கூடிய சமூகம் தேவேந்திர சமூகம்னு சொன்ன மோடிக்கு வாக்களித்த தேவேந்திர குல வேளாளர் பெருமக்கள் நிச்சயமா சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் சீமானுக்கு தான் வாக்களிப்பாங்க. இது நடக்கும்ங்கிறதும் உண்மை. ஏற்கனவே நான் சந்திச்சு பேசக்கூடிய கனிராஜ் மல்லர்னாலும் சரி, பேங்க் சந்திரனாலும் சரி, அந்த சமூகத்தை சேர்ந்த பல இளைஞர்கள், குறிப்பா பாஜகவில் பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு படித்த ஒரு தலைவரை கூட யதார்த்த சூழ்நிலை எங்க சமூகம் மோடிக்கு ஓட்டு போட்டவங்க அசம்பிளில சீமானுக்கு ஓட்டு போடுறாங்கிறத ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாப்புல. இந்த கள விஷயங்கள் எல்லாமே சீமானுக்கு வருது. அதன் அடிப்படையில தான் சீமான் வந்து பாஜக சட்டமன்றத்துல சும்மாதான் அந்த வாக்குகள் தனக்கு வரும்னு அவர் உறுதியா நம்பி இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இது நடைமுறை சாத்தியம் உள்ளது, நடக்க போகக்கூடியது. இது சுராஜ்யா, இது வராகி டீம் இதை சர்வே எடுத்தாலும் பாஜகவுக்கு இதைத்தான் சொல்லுது, ஐபி இதை ரிப்போர்ட்டா எடுத்தாலும் இதைத்தான் சொல்லுது, இண்டிபெண்டன்ட் குஜராத் டீம் தென் மாவட்டங்களை எடுத்து பார்த்தாலும் இதைத்தான் சொல்லுது. அதைத்தான் நான் ரங்கராஜ் பாண்டேக்கும் மற்ற சர்வே டீமுக்கும் ஒவ்வொரு தேவேந்திர குல வேளாளர் கிராமத்துக்கும் போவோம். நீங்க மக்களவையில் மோடிக்கு ஓட்டு போட்டவங்க சட்டசபையில யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு டைரக்டா அந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் ஒரு 50-100 பேர பெண்கள் எல்லாத்துட்டையுமே கேட்போம். அதுல பெரும்பகுதி நாங்க
மக்களவைக்கு மோடி ஐயாவுக்கு போட்டோம். எங்க சமூகத்தை அங்கீகரிச்ச ஒரு மோடி தான். தமிழரா வந்து நாங்க சட்டமன்றத்துக்கு சீமானுக்கு தான் போடுவோம்னு மோடிக்கு போட்ட வாக்காளர்களை வெளிப்படையா சொல்லுவாங்க. சர்வே டீம், கருப்பு கணிப்பு டீம், யார் வேணாலும் நான் சேலஞ்ச் பண்றேன், லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஒரு தந்தி தொலைக்காட்சி, அவங்க இந்த சும்மா பொய் செய்தியெல்லாம் இப்ப நிறைய போட்டுட்டு இருக்காங்க. தந்தி, அது கற்பனை செய்திகள், பொய் செய்தி எல்லாம் சும்மா இஷ்டம் போல போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த அருண் அந்த தம்பியே வரட்டு, லைவ் பண்ணுவோம். நானும் வரேன், நீங்களும் வாங்க. எந்த தேவேந்திர குல வேளாளர் வில்லேஜுக்கு வேணாலும் தென் மாவட்டத்துல போவோம். நீங்க மக்களவைத் தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டீர்கள்? இடஒதுக்கீட்ட எங்களுக்கு தந்தது பெரியார், அம்பேத்கர், ஸ்டாலினுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டோம்னு ஒரு 40-50% பேர் சொல்லுவாங்க. நான் மறுக்க வரல. ஸ்டாலினுக்கு அந்த கம்யூனிட்டியில 40 to 50% ஓட்டு இருக்குது. மீதி 50%ல நீங்க மோடிக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்லுவாங்க, சீமானுக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்லுவாங்க. எடப்பாடிக்கு ரொம்ப குறைச்சலா தான் இருக்குது. மோடிக்கு மக்களவைத் தேர்தலில் ஓட்டு போட்டவங்க எத்தனை பேர் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் சீமானுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்றத நீ கருத்து கணிப்பாளர் எவனாவது நேர்மையானவன், நாணயமானவன், தந்தி அருண் கிருஷ்ணமூர்த்தி உட்பட 5% 2024 சீமானுக்கு போட்டு பல்பு வாங்கினிய அருண் கிருஷ்ணமூர்த்தி, அதுவும் எக்ஸிட்ல 4 போட்டு அசிங்கப்பட்டிய அருண் கிருஷ்ணமூர்த்தி உட்பட எந்த சர்வே டீம் வேணாலும், இங்க தெற்றி திருச்சி போலியா மோசடி பண்ணக்கூடிய எவன் வேணாலும் என் கூட வாங்க. தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் எந்த கிராமத்துக்கு வேணாலும் நீங்களே கிராமத்தை பிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 10 கிராமத்துக்கு போவோம். அவங்க வந்து நீங்க மக்களவையில யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லும் போது, மக்களவையில் நாங்க மோடிக்கு ஓட்டு போட்டோம்னு சொன்னவங்கள 175 பேர் சட்டமன்றத்துல சீமானுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்களா இல்லையாங்கிறத நம்ம உறுதிப்பட பார்த்திடலாம். இதனாலதான் சீமான் வந்து பாஜகவுக்கு வந்து மக்களவையில் உள்ள அந்த ஆதரவுகளையும் சட்டமன்றத்துக்கு இருக்காது. அதுல பெரும்பகுதி தனக்கு வருங்கிற அடிப்படையில தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக ஒரு சுமைங்கிற கருத்தை சீமான் சொல்லியிருக்கிறாரு. இது 100க்கு 100 சரியான கருத்துங்கிறதா என்னோட பார்வை. ஐயா, அதே மாதிரி இப்ப இந்த கல் இறக்கின போராட்டம் வந்து மிகப்பெரிய அளவுல ட்ரெண்டிங் ஆனிச்சு. எல்லாருமே அந்த கல்லை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப அடுத்து வந்து ஆடு மாடுகள் மேய்ச்சல் நிலத்தை பத்தி அண்ணன் பேச போறாங்க. இது இந்திய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா இந்தியாவில இருக்கிற மற்ற தலைவர்கள் இதை எப்படி பாக்குறாங்க? இதை பற்றி உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருக்காங்க? கண்டிப்பா இது இந்திய அளவுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது வந்து சரிங்கிறத சித்தாராமையா விரும்புவாரு. ஹீஸ் ஃப்ரம் ஏ பாஸ்டல் கம்யூனிட்டி. பாஸ்டல் கம்யூனிட்டி மட்டும் இல்ல, எல்லா கம்யூனிட்டியும் ஆடு மாடு மேய்க்கிறாங்க. ஸ்பெசிபிக்கா பாஸ்டல் கம்யூனிட்டியில அதிக அளவு மேய்ச்சல் இதை பண்ணக்கூடிய சமூக சகோதரர்கள் அதை பண்றாங்க. அகிலேஷ் யாதவ்னாலும் சரி, தேஜஸ்வி யாதவ்னாலும் சரி, ஒரு இஷ்யூவை ஆடு மாடுகள், அந்த ஆடு மாடு தொழில் செய்வங்களுடைய பொருளாதாரம்னு இந்தியாவிலே ஒரு மாற்று பொருளாதாரத்தை சீமான் வந்து சொல்றாரு. தமிழ்நாட்டுக்குள்ள சொன்னாலும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே அது ஒரு மாற்று பொருளாதார இது அதுல வருது. இன்னும் சொல்ல போனா ஒயிட் ரெவல்யூஷன்ல தான் யாதவ் சமுதாயம் வந்து யூபி பீகார்ல பெரிய அளவு பவருக்குள்ள வந்தாங்க. சமூக பொருளாதார மாற்றத்துல கிரீன் ரெவல்யூஷன் வரும்போது பல விவசாய சமூகங்கள் நில உடைமையாளர்களாட்டவும் தங்கள் சமூக மேம்பாடு, பொருளாதார மேம்பாடு எல்லாமே வந்து கிரீன் ரெவல்யூஷன்ல வந்தாங்க. அது நெஹ்ரு காங்கிரஸ் அந்த இதுல கிரீன் ரெவல்யூஷன் வந்தது. அதுக்கு பிறகு உள்ள மாற்றத்தில் நடந்த ஒயிட் ரெவல்யூஷன்னா பால் இது வந்து வரும்போது வந்து யூபி பீகார்ல யாதவ் சமுதாயம் வந்து முன்ன விட எம்பவர் ஆனாங்க. சீமான் சொல்றது அந்த ஒயிட் ரெவல்யூஷன் தான் சொல்றாரு, பால் புரட்சியை தான் சொல்றாரு. பிளஸ் அவரு ஆடு மாடுகள் வந்து இறைச்சிக்கு பயன்படுத்துங்கிறதையும் அவரோட இதுல அந்த பொருளாதார இதுல அதையும் சொல்றாரு. சோ ஆடு மாடுகளுக்கு போதிய உணவு கிடைக்கணும், அதற்குரிய மேய்ச்சல் நிலங்கள் வந்து புதுப்பிக்கப்படணும், அது வந்து அங்க மேயக்கூடாது இங்க மேயக்கூடாதுன்னு தடை விதிக்க கூடாதுன்னு சொல்லும் போது அவருடைய பொருளாதார பார்வை பால், ஆடு மாடுகள், இறைச்சி, இந்த 2 மையமா வச்சு இன்னும் பல பலன்கள் இருக்குது. இத மையமா வச்சு அவரோட இது பண்றாரு. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே வந்து பொருளாதார சர்ச்சா பொருளாதாரத்துல எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா அரசாங்கமும் அதை கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். இது பேரளவுல இந்த மக்களுக்கான ஒரு அரசாங்கமா இல்லாம செயலளவுல செய்யணுங்கிறதான். மற்றவங்களுக்கு இது ஒரு ஊர்கா, சீமானுக்கு இது பிரியாரிட்டி, மற்றவங்களுக்கு இது 10/11, சீமானுக்கு இது முத்தாய்ப்பா முதலான ஒன்று. இதுதான் சீமானுக்கும் மற்ற அரசியல் கட்சிக்குள்ள உள்ள வேறுபாடு. இத இந்தியா ஃபுல்லா உள்ள மற்ற அரசியல் கட்சிகள் அரசாங்கங்கள் எடுக்கிறது. கிராமப்புற விவசாயிகள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்றாலும் அவங்களுக்கு கூடுதல் பொருளாதார வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்கும். நாட்டிற்கும் ஒரு வளர்ச்சியையும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு தண்ணீரையும் கொடுக்கும். சரிங்க. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல பால் வந்து நம்ம ஆந்திராவில இருந்து அதிகம் நம்ம இங்க வருது. அந்த ஆரோக்கியா ஒரு சில பாலுங்க இது அவங்க நம்ம விவசாயத்தை கொள்முதல் பண்ணி இங்க உள்ள கம்பெனி. இன்னொன்னு வந்து சந்திரபாபு நாயுடோட கம்பெனி ஒண்ணு
ஹெரிட்டேஜ் அவங்க பெருசா இருக்கிறாங்க, பல ஆந்திரா கம்பெனிகள் மற்ற மாநிலங்கள்ல வருது. நாம இது ஆடு மாடுகளுக்கு உணவு வந்து போதுமான அளவுக்கு தேவைகளை வரும்போது பால் உற்பத்தி அதிகமாகும்னு சொல்லும் போது அது வந்து மற்ற மாநில இருந்து நாம இறக்குமதி பண்றத நம்ம கொண்டு வரதோட நாம நம்ம தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுக்கலாம். தேவைப்பட்டா நாமளும் அதை மற்ற மாநிலங்களுக்கு நாம அனுப்பக்கூடிய லெவலுக்கு வரும்னு சொல்லும் போது சீமான் வந்து அவருடைய கொள்கைப்படி தற்சார்பு பொருளாதாரம், கிராமப்புற விவசாயிகள், அது யாதவர் ஜாதியில எல்லா சமூகத்தை சேர்ந்த விவசாயிகள் நலன்கிற அடிப்படையில சீமான் போறாரு. பொது பார்வையிலும் பொது புத்தியில தான் சீமான் போறாரு. இதை வன்னியரசு போன்றவங்க எல்லாம் கள்ள இருக்குதுன்னா அது நாடாருன்னும், ஆடு மாடு மேய்க்கிறதுன்னா அது யாதவர்னும் அதை குறுகிய வட்டத்துக்குள்ள அடைக்க பாக்குறாங்க. இல்ல, சீமான் பொது புத்தியில தான் அதை போறாரு. இவரு மணிகண்டன் வீராசாமிங்கிற அந்த ஒரு சகோதரர் வந்து அரசியல் விமர்சகர் வந்தவர் தெளிவா அந்த கருத்துக்களை முன்னெடுத்தாரு. மக்களுக்கு தெரியும் சீமான் வந்து பொது பார்வையில ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளுக்காக போறாரு, யாதவர்களுக்காக மட்டும் அவர் போகலங்கிறது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பட் குறுகிய இதுக்குள்ள அதை அடைக்கிற வேலையை ஒரு சிலர் செய்தாலும் உண்மை வந்து ஜெனரலைஸ்டு ஒரு வியூல தான் சீமான் போறாரு. ஐயா, கடைசியா ஒரே ஒரு கேள்வி. அப்ப 2026 தேர்தல் அப்படின்னு ஸ்டாலின் அவங்களுக்கும் சீமான் அண்ணன் அவங்களுக்கும் நேரடியா மோதல் ஒண்ணு வருமா? ஸ்டாலின் வர்சஸ் சீமான். ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்க தான் லீடர்ஷிப் ஃபைட். லீடர்ஷிப்ல ஸ்டாலின் வந்து 3 வெற்றியை கொடுத்துட்டாரு. கலைஞர் புரட்சி தலைவி மக்கள் தலைவன் கொடுக்காத வெற்றியை பெற்றுட்டாரு. கலைஞரை விட அரசியல் சாதுரியத்துல சிறந்து விளங்குறாரு. சோ வெற்றியாளரான ஸ்டாலினுக்கும் தன் சுய முயற்சியால சுயம்பாக வேலுப்பிள்ளை பிரபாகரன் மகனாக காஸ்ட் நியூட்ரல் இமேஜ்ல சீமான் வராரு. இதையா நான் வேலுப்பிள்ளை பிரபாகரங்கிறதும் தமிழ் தேசிய இதை நான் அழுத்தி சொல்றோம்னா, இந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ் தேசிய இந்த கவசங்கள் சீமானுக்கு இல்லைன்னா சீமானை வந்து சிம்பிளா திராவிட இயக்கங்கள் வந்து குறிப்பிட்ட ஜாதிக்குள்ள அவர் அடைச்சி காலி பண்ணிட முடியும். அது பிரபாகரங்கிற அந்த வீரியமான அந்த தலைவனோட ஒரு அடையாளமாக சீமான் வந்து நிற்கிறதும், தென் சுயம்பாக அமைப்பு பலத்தை விட தன் பேச்சு திறமை, எழுத்து திறமை, கடுமையான உழைப்பு, எழுத்து திறமைங்கிற பேச்சு திறமை, மிக கடுமையான உழைப்பால ஒரு லீடர்ஷிப்ல உயர்ந்து நிற்கிறதும், 40% ஜெயலலிதா இருந்த வாக்குல 20% ஜெயலலிதா இழந்ததுல எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைஞ்சு 7% சீமானுக்கே வந்துட்டு. இன்னும் சொல்ல போனா ஒரு பெரிய கூட்டணியா அதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம், முபாரக்னு இருந்த எடப்பாடி பழனிசாமி, இரட்டையில சின்னத்தோட இருந்த எடப்பாடி பழனிசாமி, அதிமுக முதல்ல ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில சீமானுக்கு கீழே 4வது இடத்துக்கு போயிட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்துல விளவங்கோடு தொகுதியில ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன நாம் தமிழர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி 4வது இடம் போயிட்டாரு, 3வது இடம் சீமான் வந்துட்டாரு. அதே மாதிரி கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது 3 இலக்கத்துல வாக்கு பெற்ற நாம் தமிழர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி 4வது போயிட்டாரு. அவருக்கு 18% ஜான் தங்கம் நீக்கிருக்காருல, அவர் எடுத்த ஓட்டு 4% போயிட்டு சீமான் வளர்ச்சி பெற்றிருக்காரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ற ஈர்ப்பு சக்தியற்ற கிராப்பர்னு சொல்லப்படக்கூடிய 2 ஜாதி கட்சியா போயிட்டாருன்னு அண்ணாமலையால் மாநில பாஜக தலைவரால் விமர்சிக்கப்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய 2024 நிலைப்பாட்டில இருந்து மாறி அவர் பாஜக கிட்ட சரணடைஞ்ச ஒரு அரசியலை பண்ணிட்டாரு. சீமான் உறுதியா அவர் வந்து அந்த அதிமுகவின் 23% பாஜகவும் வேண்டாம்னு எடுத்த வாக்காளர்களை குறி வச்சு இந்தோ பாக் வார் விஷயத்திலும் ஆணித்தரமான கருத்தை சொல்றாரு. பாஜக சுமைங்கிற கருத்தை சொல்றாரு. வக்போர்டு விஷயத்துல ஆணித்தரமா நிற்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி பல்டிசாமி ஆகி தன் லீடர்ஷிப்பையே இழந்து நிற்கிறாரு. இன்கன்சிஸ்டன்ட் லீடருங்கிற ஒரு இமேஜா மக்கள் மத்தியில வந்துட்டாரு. என்னதான் ஊடகத்துல பலரும் முட்டு கொடுத்தாலும் உண்மை வந்து வெளிப்படும். நான் சொல்றது தரவுகளோடு கூடிய உண்மை. இது ஒவ்வொரு தமிழக வாக்காளர் மத்தியிலும் தெரியுது. சோ ஏற்கனவே ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1% எடுத்த நாம் தமிழர் 7% வாக்குகளை எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் எடுத்திருக்காங்க. இப்ப மக்களவை தேர்தல் முடிவுல இருந்து பல்டிசாமியா எடப்பாடி மாறினதும், விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல அவர் நிற்காததும் எடப்பாடி பழனிசாமியை மிகப்பெரிய அளவுல பலகீனப்படுத்தி சீமான் இந்த முறை ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிறத எதிர்கால அரசியல்னு உறுதிப்படக்கூடிய அளவுக்கு அவர் வாக்கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. ஏற்கனவே மக்களவை தேர்தலில் எடப்பாடியை நெருங்கி வந்துடும் தான் சீமான் என்கிட்ட சொன்னாரு. ஆனா குறுக்க அண்ணாமலை வந்தது
சீமானுக்கு வந்து ஒரு பின்னடைவாயிருக்கு. இப்ப அண்ணாமலையை எடப்பாடியே நீக்கி சீமானுக்கு நன்மை பண்ணி கொடுத்துட்டாரு. அண்ணாமலைய எடப்பாடியே நீக்கி சீமானுக்கு நல்லது பண்ணி கொடுத்துட்டாரு. அண்ணாமலை பற்றுதல் உள்ள யாரும் எடப்பாடி முதல்வர்னு ஓட்டு போட போறதில்லை. பிஜேபிக்கு முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி. அண்ணாமலைக்கு மேல பற்றுதல் உள்ளவரெல்லாம் சீமானுக்கு தான் ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. சீமான் இந்த இடத்துக்குள்ள தன் தலைமையில தரிச்சு நிற்கக்கூடிய உறுதியான நிலைப்பாட்டுல கூட்டணியோட நிற்கக்கூடிய ஸ்டாலினை எதிர்கொண்டு ஒரு லீடரா நிற்கிறாரு. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியும் ஈர்ப்பு சக்தியும் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் கன்சிஸ்டண்டா ஒரு நிரந்தர தன்மையும் இல்லாத பல்டிசாமியான எடப்பாடி பழனிசாமியை இந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவு எடப்பாடி பலவீனப்படுத்துவாரு. என் தம்பி வன்னிகுல சத்திரிய சேலம் மணிகண்டம்னாலும் சரி, என் தம்பி பொங்கலூர் மணிகண்டம்னாலும் சரி, விவாதத்தில் அவங்க கருத்தை சொல்லலாம். இறுதி முடிவு வரும்போது எடப்பாடிக்கு பலகீனத்தையும் சீமானுக்கு எழுச்சியையும் நண்பர்கள் காணத்தான் போறீங்க. இவரு தமிழ்மணி வழக்கறிஞர் அவரும் காணத்தான் போறாங்க. நான் நடந்த விஷயத்த தெளிவா சொல்றேன். ஏற்கனவே பலகீனப்படுத்தியிருக்காருங்கிறத உறுதிப்படுத்தி சொல்றேன். இவருக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல, சேர பார்த்து பேசுறாருங்கிறது உண்மையும் சொல்றேன். இவர் பல்ட்டி அடிச்சிருக்கிறாங்க உண்மையும் சொல்றேன். 2 இடைத்தேர்தலை விட்டு ஒதுங்குறது பலகீனங்கிறதையும் சொல்றேன். சீமான் இதுல மக்களோட நின்று உறுதியான நிலைப்பாட்டுல நிற்கிறதுனால பெரிய அளவு சீமான் இதுல வளர்ச்சி பெறுவாரு. 2026க்கு பிறகு தமிழக அரசியல் களம் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான் வரும். எடப்பாடி பலகீனம் அடைவாருங்கதான் 100% உண்மை. பொருந்தா கூட்டணி எலிதவள நட்புங்கிறத சீமான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஷார்ப்பா அந்த 23% வாக்க குறி வச்சு அடிக்கிறாரு. அதுல இந்த 18% என்டிஏ ஓட்டு பொலப்பொலன்னு சரியும். அதுலயும் சீமானுக்கு பெரிய அனுகூலங்களும் பொலிட்டிக்கல் கெயினும் இருக்கிறதா உண்மை. 26 ரிசல்ட் வந்த பிறகு மக்கள் இதை உணர்வாங்க. பல அரசியல் விமர்சகர்களும் இதை உணர்வார்கள். ஐயா, இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை செலவழித்து எங்களுக்கு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. இன்னொரு மகிழ்ச்சியான தருணத்தில் சந்திப்போம். நன்றிங்க. நன்றி.